Ramar, what is your contribution? What is your contribution? All contribution me. அதனால தான் அப்படி இருக்கு. மீன் அவர்தான் வர்த்தாரு மேடம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. மீன் அவர்தான் வர்த்தாரு. ஐயா இத சூஸ் பண்ணதே வேற மீன் குழம்பு வச்சு தொலையலாம்ல. மீன் அவர் போட்டாரு. இவர் மேல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்து மீன் இவர் பொரிச்சாரு அவர் வர்த்தான்றதால அதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகமா பேசுற பேச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இவங்க மட்டும் கூட சமைக்கட்டும். நீங்க டென்ஷன்ல தான் நான் மீன் வர பொறிச்சாருன்னா தவறான வார்த்தை. நான் என்ன சொல்றேன்னா சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். புகழ் அப்பா ராமர் மேல என்ன கம்ப்ளைண்ட்? 2 கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் மேல. சொல்லு. இந்த இடத்துல தள்ளிக்கொண்டு சொல்லுங்க. இல்ல நைட்ல தெருநாயங்களாம் தூங்கும் போது போய் ஊழ விடுறாருங்க. ஆமா அதுங்களாம் பயப்படுது, தூங்க முடியல அதுங்களால. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பா ஊழ விட்டா பரவாயில்லப்பா, காதுக்குள்ள போய் சுண்டு வரல விட்டு ஆட்டி பாக்குறாப்பா. தெருநாய் வால் பிடிச்சு கடிச்சு அவரு கத்தாரு. ராமர் இவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்பா இந்த தெருவுல பைக்ல போகும்போது என்னைய ஒரு 10-15 டோக் அப்பா டாக் வந்துருச்சு பின்னாடியே 10-15 டோக் வந்து என்ன விரட்டும். எங்க ஏரியாக்கு நீ எப்படி வரலாம்? சபா தம்பி சோதிக்காதீங்கடா நீ. சோதிக்காதீங்க. எங்க ஏரியா உள்ள வராது. அந்த மாதிரி விரட்டுங்கப்பா. அதுல இருந்து தெருநாய்கள் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய கோபம். நீங்க கடிச்ச நாய்க்கெல்லாம் தொப்புல சுத்தி 16 ஊசி போடுவாங்க. நாய்க்கு ஊசி போட்டாலும் உனக்கு ஊசி போட்டாங்களா? இவரே குண்டு சேர்த்து குத்தி ரைட். ஒரு கை உண்மையில காரா ஒண்ணு தெரியுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் நாயை சேஃப்டி பண்றதுக்கு அதுக்கு 2 ஊசி எனக்கு 2 ஊசி போட்டுக்கிறேன். அப்புறம் நாய் ஸ்டெப் எப்படி போடுவீங்க? இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். ஒரு சமைக்கிறதுக்கு டவுசர் போடாம வந்திருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஏன் புகழ் நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? இது வரைக்கும் புகழ் இருக்கிறவங்களுக்கு செஃப் ஆஃப் தி வீக் வரவே இல்ல. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. 3வது வாரம் வீட்டு வரையும் போயிட்டு சாவி கிடைக்கும். அதே நீங்க உங்க வீட்டுக்கு போகணும், அடுத்த வீட்டுக்கு போனா சாவி கிடைக்காது. சொல்லவே இல்ல. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? புகழ் நீ சூப்பரா நடிக்கிற, சூப்பரா சமைப்ப எல்லாம் சொல்றாங்க. ஆனா செஃப் ஆஃப் தி வீக் கொடுக்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நானே வாங்கிட்டேன் ஒரு வாட்டி. இவனே வாங்கியிருக்கான். நானே வாங்கிட்டேன். சாந்தக்கா மகேந்திரன் அண்ட் கானா வினோத் பாக்யா டஃப்பான ஃபைட் கொடுத்தீங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நீங்க 2 பேரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. உங்க 2 பேர்ல யார் எலிமினேட் ஆகுறாங்கன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அடுத்த 3 வாரங்களா இந்த மார்க் பத்தி எடுக்கிறோம். ஒர்க் லோட் பிளஸ் அந்த ஓவரால் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து எலிமினேட் ஆக போற ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. Shanta and Magendran, you are leaving this kitchen today. And நீங்க தான் வந்து எலிமினேட் ஆகிறீங்க. ரொம்ப சாரி, பட் இவ்வளவு நாள் நீங்க வந்து உங்களுடைய டிஷஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெளியே தான் அம்மா சரிக்கிறேன். உள்ள அழுதுட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு நாங்க மறக்கவே முடியாது. ஆமாவா அப்படின்னு சொல்லும் போதே உங்க ஞாபகம் தான் வரும். தேங்க்யூ so much. We miss you all. ஹலோ இப்ப அழுததாவே இல்ல. நான் சாந்தக்கா உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ண போறோம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். மகேந்திரன் சார் டான்ஸ், உங்க மேல இருக்கிற அன்பு எல்லாம் மிஸ் பண்ண போறோம். என்ன நான் இருக்கேன்டா. என்னவா ஒண்ணு சவுடு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.